அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைக்கி ஏப்ரல் மாத ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற ஏப்ரல் மாதம் மேச ராசிக்கு என்னெல்லாம் நன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ராசி அதிபதியான செவ்வாய் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் வீட்டில் இருக்கிறார். சனி பகவானோடு சேர்ந்து 11ஆம் வீட்டில் அமர்றது நல்ல விஷயமா அப்படின்னா, சனியும் செவ்வாயும் 11 அமர்றது ரெண்டு பேரும் அசுப கூட்டணி அப்படின்னாலும் கூட பெருசாக கெடுபலனை தந்துட போகிறது இல்லை. தாமதத்தை கொஞ்சம் முன்முயற்சியோட வேகப்படுத்தி லாபத்தை கொடுக்கறதுல ரெண்டு பேரும் சரியாக தான் இருக்கும். ஏன்னா சனி பகவான் தனியாக இருக்கும் பொழுது ஒரு மந்தத்தன்மையை கொடுப்பாரு. அந்த மந்தத்தன்மை நீங்கி ஒரு வேகத்தை கொடுக்கக்கூடிய சூழலாகவும் ஆற்றலாகவும் இது அமையும். அதனால் இது நல்ல விஷயந்தான். 23ஆம் தேதி வரையிலும் கும்பத்தில் இருப்பார். அதுக்கு பின்னாடி மேசத்துக்கு வந்துடுவார். சரி, மேசத்துக்கு வந்தால் விரயம் ஏதாவது அதனால் கெடுபலன் உண்டா அப்படின்னா, இங்கே அவர் மீனத்திற்கு செவ்வாய் வந்தோன்னே பரிவர்த்தனை யோகம் அடைகிறார். அதாவது மீனத்தில் செவ்வாய் இருப்பார், மேசத்தில் குரு இருப்பார். இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற நிலையம் அடைகிறதுனால இந்த மாதம் முழுக்கவே நற்பலன்கள் மேசராசிக்கு நல்லபடியாகவே அமையும். குடும்பஸ்தானாதிபதியும் 7ஆம் இடத்த அதிபதியுமான கலத்தர ஸ்தானாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடமான மீனத்தில் உச்சம் அடைஞ்சு இருக்கிறாரு. சுக்கிரனுக்கு 12 மறைவு இல்லை, அங்கே உச்சம் அடைகிறதுனால அதுவும் ஒரு சிறப்பான விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஏற்கனவே புதன் இங்கே நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்போ நீச்சம் அடைஞ்சு ராகு சுக்கிரனோடு இருக்கிறதுனால அவர் நீச்ச பங்கமும் அடைகிறாரு. 14 வரலும் சூரியன் மீனத்தில் இருப்பார். அதாவது ராகுவுடைய பிடியில் கிரகணமாகி இருப்பார். அதனால் ஒரு தடை தாமதத்தை கொடுத்துட்டு தான் இருப்பார். அது 14க்கு பிறகு மேசத்திற்கே உச்சம் அடைவார். அதாவது சித்திரை மாதம் முழுக்க மேசத்தில் உச்ச நிலையை பெறுவார். அதனால் 14க்கு பிறகு இன்னும் வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்தில் 10க்கு அதிபதி 11ல் ராசிநாதனோடு இணைஞ்சிருக்கிறதுனால நல்ல வருமானத்தை இந்த மாதம் கொடுத்துரும். அதே போல் வளர்ச்சிக்கு அதிபதியான சூரிய பகவான் 14ஆம் தேதிக்கு பிறகு, ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கே வராரு. ராசிக்கு உச்சம் அடைகிறாரு. இதுவரை எதிர்பார்த்த கௌரவம், அதிகாரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம், வளர்ச்சி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாகவே இது மாறும். தொழிலில் இருந்த தடங்கல்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாகவே அமைஞ்சிரும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அதிபதி நீச்சம் அடைஞ்ச புதன் பகவானோடு இருக்கிறது திடீர் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த மாதம் அமையும். அதனால் இந்த மாதம் தொழில் சிறப்பாகவே இருக்குங்க. எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தொழில் நல்ல முறையில் சிறப்பாக அமையும். குடும்ப நிலை எப்படி இருக்கும்? குடும்ப அதிபதி 12ல் உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் இப்பொழுது வாங்க வேண்டிய நேரமாக அமைந்துவிடும். அதனால் இந்த மாதம் மிகச்சிறப்பாக தான் இருக்கும். இதுவரையிலும் ஆடம்பர பொருட்கள், வண்டி, வாகனம், மனை, வீடு, சொத்து ஏதாவது வாங்கிறதுக்கு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் மாதம் நல்ல ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துரும். இந்த மாதம் முயற்சியும் வெற்றி அடையக்கூடிய காலமாகவே அமைஞ்சிடும். அதனால் குடும்ப நிலை மிகச்சிறப்பாகவே அமையக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிரும். படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? வித்தைக்காரகனான புதன் நீச்சம் அடைஞ்சு இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு இல்லைனாலும் கூட அங்கு சுக்கிரனும் ராகுவும் இணைந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்கும். ஒரு சில மன உளைச்சலை தருவார். அதை மட்டும் தவிர்த்து வெளியில் வந்தால் இந்த மாதம் அருமையாக இருக்கும். ஏன்னா ராசியிலே குரு பகவான் இருக்கிறது அருமையான ஒரு யோகத்தை தான் படிக்கும் மாணவர்களுக்கு தரும். அந்த வகையில் இந்த மாதம் மாணவர்களுக்கு படிப்பு திறன் நன்றாகவே இருக்கும். கொஞ்சம் கவனம் மட்டும் நல்லா எடுத்துக்காங்க. ஏன்னா சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சங்கும்போது ஒரு மாறுபட்ட பலனை இங்கே தந்துடுவார். அதனால் கொஞ்சம் கவனம் மட்டும் எடுத்துக்காங்க. மற்றபடி படிப்பில் பெரிய குறை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த மாதம் இருக்காது. படிக்கும் மாணவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பை தான் தரும். இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். தான் எதிர்பார்த்த ஆடம்பர பொருட்கள் கணவர் மூலமாக கிடைக்கக்கூடிய காலமாகவும் இது அமையும். உடல்நிலையில் பெரிய பாதிப்பும் இருக்காது. எங்காவது வெளியில் சுற்றுலா செல்ல திட்டமிட்டு இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். எந்த ஒரு மனக்குழப்பமும் மன உளைச்சலும் இந்த மாதம் இல்லத்தரசிகளுக்கு இல்லை. அந்த வகையில் இல்லத்தரசிகளுக்கும் இந்த மாதம் சிறப்பு. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது 6ஆம் இடத்தில் கேது இருக்கிறாரு. அதனால் இந்த மாதம் கொஞ்சம் உடல்நிலையில் கவனம், மற்றவர்களிடமும் கவனமாக பேசுவது, கவனமாக இருப்பது சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம்.
அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கேது பகவான் 6ல் இருக்கிறதுனால இந்த மாதம் கொஞ்சம் வம்பு வழக்குகள் வரக்கூடிய காலமாக அமையும். அதனால் பெருசாக யாருக்கும் வாக்கு கொடுக்கறது, யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் பேசுறது, இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்ல ஒரு விஷயமாகவே இருக்கும். அதே போல் பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சுக்கிரன் 12ல் இருக்கார். ஓரளவுக்கு ஆடம்பர விஷயங்கள் மூலமாக செலவு வந்தாலும் கூட பெரிய அளவில் உடல் பாதிப்பை இந்த மாதம் விரைய செலவுகளை கண்டிப்பாக கொடுக்காது. அந்த வகையில் பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் சிறப்பு தான். கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி வரையிலும் விரயத்திலிருந்து உச்சத்துக்கு வராரு, அதாவது மேசத்துக்கே வராரு. அப்படி வரும்பொழுது உடலில் வெப்பம் சம்பந்தப்பட்ட சிறு தாக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதை தவிர்த்து பெரிய அளவில் இந்த ஏப்ரல் மாத பலன்கள் மேசராசிக்கு நல்ல பலன்களை தந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த மாதம் அடைவார்கள் மேசராசிக்காரர்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.